பேர் செல்விங்க. நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில இருக்கோம். வணக்கம். என்னோட பேர் வந்து மூக்கம்மாள். நான் புழுதிகரை ஊராட்சியில் இருக்கேன். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கேன். தருமபுரி ஜில்லா அரியகுளம். என் பேர் வந்து ஜானகியா, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சேர்ந்தவங்க. தருமபுரி மாவட்டம் சின்னேரி மூட்டப்பட்டி புழுதிகரை பஞ்சாயத்தை சேர்ந்த எஸ் மகேந்திரன். அப்பா பேர் சென்னப்பன். என்னோட பேர் கே ஜெயவேலுங்க. நான் வெள்ளாளப்பட்டி ஊரை சார்ந்தவன். என்னோட சட்டமன்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செஞ்சுருக்கு எங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து செஞ்சுருக்கு. அடுத்து என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க காலேஜ் படிக்குதுங்க. மாதம் 1000 ரூபாய் பணமும் வருது. அது இல்லாத இலவசமாக போயிட்டு வரதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குதுங்க. மற்றது என்னென்னா பணிப்பை ஏற்கனவே நல்லா செஞ்சுருக்கிறாரு. இப்பயும் வந்து எங்களுக்கு டிச்சு போடுறது, ரோடு போடுறது, தண்ணி பைப்பு எல்லா வசதியும் நல்லா செஞ்சுருக்காங்க. மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் திட்டம், இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு வேணுன்ற சலுகைகள் எல்லாம் வீடு தேடி வந்து கிடைக்கிது. எதுவுமே நாங்கள் ஏதோ தேடி போகிறது தேவையில்ல. அப்புறமா எம்டிஎம் வந்து கூட இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறது, பிபி டெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வீடு தேடி வந்து வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா சலுகைகளும் எங்களுக்கு வீடு தேடி வந்து கிடைக்கிது. மெயினாக வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பணம் வரதுனால, எனக்கு வரதுனால வறுமையை போக்குற அளவுக்கு ரொம்ப முடியலனாலும் என்னோட குடும்பத்தை வச்சு நடத்திக்கிற அளவுக்கு வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்கக்கா. இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? கண்டிப்பாக திமுக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ நலத்திட்ட உதவிகள் வந்து நாங்கள் எதுவுமே தேடி போகாத எங்களுக்கு வீடு தேடி எல்லாமே கிடைக்குது. அப்படின்ற போது எங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நாங்கள் ஆதரிப்போம். திமுகவுக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற 3 ஓட்டு திமுகவுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அவங்க மூலியமா எங்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். மக்களுக்கான சலுகை நேரடியாக வந்து கிடைக்கின்ற போது நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரிப்போம். நான் நல்லா இருக்கிறேன். நான் போய் கேட்டேன், ஓய்வு பணமும் கொடுத்தாங்க. இப்போ 4 வருஷத்துல தான் வந்தது, கொஞ்சம் பணம் வரல. இப்போ இந்த 4 ஐயா வந்த பிறகு தான் எனக்கு பணம் வருது, இலவச அரிசி வருது, எல்லாம் வசதி இருக்குது, கூலி இருக்குது. நான் நல்லா இருக்கிறேன். அந்த தெய்வத்துக்கு நம்புறேன். தெய்வம் எனக்கு காப்பாற்று. அந்த ஒரு குறை இல்லை. அது போகலாம், இவனை போகலாம், காசு வந்து லஞ்சம் அடிக்கல, அவனை போகலாம், இவனை போகலாம் கிடையாது. எனக்கு லஞ்சமே தேவையில்லை. ஐயா எனக்கு இவங்க வந்து விடிகள் பயணம், மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு உங்களோட ஆதரவு இருக்கும்? நம்மளுடைய ஆதரவு வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பழனி வேட்பாளருக்கு யார் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளர். இப்போ பழனிப்பன் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மக்களை சந்தித்து பேசுகிறாரா, அவங்க கிட்டலாம் பேசுகிறாரா? மதிக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால், உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? எங்கள் ஆதரவு வந்து நம்மளுடைய பழனியப்பன் அவர் வந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவரும் வரணும், வந்தால் ஓரளவுக்கு நல்லா செய்வாருங்க. திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. இதற்கு முன்னாடி வந்து பழனிப்பன் சார் இந்த தொகுதிக்கு வந்து உங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து குறையெல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் கேட்டுருக்காரு. என்ன குறை உங்களுக்கு என்ன எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், இங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காருங்க, அங்கேயே வந்து கூட கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் யார் நிற்க வச்சா உங்களோட ஆதரவு அதிகமாக இருக்கும்? எங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக பழனியப்பன் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய எஜுகேஷன் கோர்சஸ் இங்கே வந்தது, இன்ஸ்டியூட் வந்தது. வந்து இன்ஜினியரிங் காலேஜ் செட்டிகரை, கடத்தூர் வந்து பாலிடெக்னிக் காலேஜ். அப்படி இந்த உள்ள மக்கள் படிக்கிறதுக்கான வசதி அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 4.5 வருஷத்தில் ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட இங்கே இல்லை. தருமபுரி ஒரு 5 சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒருத்தர் கூட இல்லாமன்றதுனால தான் எந்த ஒரு திட்டங்களும் ஒழுங்காக வரல. அப்படி ஒரு இருந்திருந்தால் அவங்களுக்கு அமைச்சர் பதவி வந்திருக்கும். பழனியப்பன் செஞ்ச மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் முழு ஆதரவு பழனியப்பன் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸு